பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏழாவது பாடம் அத்தர்சு அஸ்ஸாபிஉ. ஏழாவது பாடம். அல் அபு தந்தை. ஐன தஹப்தும் பஅத தர்சி யா அப்னாஇ. என்னுடைய மக்களே, பாடத்திற்கு பிறகு நீங்கள் சென்றீர்கள் எங்கே? நீங்கள் எங்கே சென்றீர்கள்? ஐன எங்கே, தஹப்தும் நீங்கள் சென்றீர்கள், பஅத பிறகு, அத்தர்சி பாடம், பஅத தர்சி பாடத்திற்கு பிறகு. யா என்றால் அது கூப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. யா அப்னாஇ என்னுடைய ஆண் மக்கள், என்னுடைய பிள்ளைகள். யா அப்னாஇ என்னுடைய பிள்ளைகளே. ஐன தஹப்தும் பஅத தர்சி யா அப்னாஇ என்னுடைய பிள்ளைகளே, பாடத்திற்கு பிறகு நீங்கள் எங்கே சென்றீர்கள்? அல் அப்னாஉ இப்னுன் ஜம்உஹு அப்னாஉன். அல் அப்னாஉ பிள்ளைகள். தஹப்னா நாங்கள் சென்றோம், இலல் மல்அபி விளையாட்டு மைதானத்திற்கு. மல்அப் விளையாடக்கூடிய இடம், விளையாட்டு மைதானம். தஹப்னா நாங்கள் சென்றோம். தஹப்தும் நீங்கள் சென்றீர்கள். தஹப்னா நாங்கள் சென்றோம். தஹப்னா இலல் மல்அபி. அல் அபு தந்தை. அகுரத்தல் கதமி லஇப்தும் அம் குரத்தஸ் சல்லதி. குரத்தல் கதம் கால்பந்து, குரத்த சல்லத்தி கூடைப்பந்து, லஇப்தும் நீங்கள் விளையாடினீர்கள். அ என்பது கேள்விக்காக வருகிறது. குரத்தல் கதமி கால்பந்தை, லஇப்தும் நீங்கள் விளையாடினீர்களா? வந்ததுனால கேள்வியாக மாறுது. குரத்தல் கதமி லஇப்தும் கால்பந்தை நீங்கள் விளையாடினீர்களா? அம் குரத்த சல்லதி அம் அல்லது, குரத்த சல்லதி கூடைப்பந்தையா? இப்போ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்த வச்சுக்கிட்டு இதையா அதையா, இதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி பயன்பாட்டில் வரும்போது அ அம் வரும். முதல்ல அம்முங்கிறது அல்லது, அதை கேள்வியில் நம்ம அவ் அல்லதுன்னு படிச்சிருக்கோம். அவ் அது மாதிரி இந்த அம்முங்கிறது கேள்வி கேட்கும்போது வரக்கூடிய அல்லது. இதையா அல்லது அதையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும்போது அம் வரும். குரத்தல் கதமி லஇப்தும் அம் குரத்த சல்லதி. அல் அப்னாஉ பிள்ளைகள். லஇப்னா அல் யௌம குரத்தல் கதமி. லஇப்னா நாங்கள் விளையாடினோம், அல் யௌம இன்று, குரத்தல் கதமி கால்பந்தை, கால்பந்தை இன்று நாங்கள் விளையாடினோம். லஇப்னா அல் யௌம குரத்தல் கதமி. லஇப்னா குரத்த சல்லதி ஃபில் உஸ்பூஇல் மாதி நாங்கள் விளையாடினோம் கூடைப்பந்தை சென்ற வாரத்தில். சென்ற வாரத்தில். ஃபில் உஸ்பூஇல் மாதி அல் உஸ்பூ வாரம், அல் மாதி சென்றது கடந்தது முடிந்தது. ஃபில் உஸ்பூஇல் மாதி சென்ற வாரத்தில் கூடைப்பந்தை நாங்கள் விளையாடினோம். லஇப்னா குரத்த சல்லதி ஃபில் உஸ்பூஇல் மாதி. அல் அபு தந்தை. அமா தஹப்தும் இலல் மக்தபத்தில் யௌம. இந்த மாங்கிறது இறந்த காலத்தில் எதிர்மறையாக்குற மா. இது தஹப்தும் நீங்கள் சென்றீர்கள். மா தஹப்தும் நீங்கள் செல்லவில்லை. அமா தஹப்தும் நீங்கள் செல்லவில்லையா? தஹப்தும் மட்டும்னா நீங்கள் சென்றீர்கள். மா தஹப்தும் நீங்கள் செல்லவில்லை. அமா தஹப்தும் நீங்கள் செல்லவில்லையா? இலல் மக்தபதி நூலகத்திற்கு.
இலல் மக்தபத்தி அல் மக்தபா நூலகம், இலா இக்கு நோக்கி இந்த அர்த்தம் வரும். இலல் மக்தபத்தி நூலகத்திற்கு, அல் யௌம இன்று, இன்று நூலகத்திற்கு நீங்கள் செல்லவில்லையா? அமா தஹப்தும் இலல் மக்தபத்தில் யௌம, அல் அப்னாஉ பிள்ளைகள், பலா ஆமாம் உறுதியாக, ஆமாம் இந்த பலா இருக்கு அது உறுதியாக சொல்கிற ஆமாங்கிற, அதாவது உறுதியாக சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பலா. தஹப்னா நாங்கள் சென்றோம். கேள்வி எதிர்மறையில் கேட்டு நேர்மறையில் பதில் இருந்தால் பலா பயன்படுத்தணும். பலா செல்லவில்லையான்னு கேட்குறாங்க, சென்றோம்னு சொல்கிறீங்கன்னா அப்போ பலா சொல்லிட்டு தஹப்னா. இதே மா தஹப்னா அப்படின்னா செல்லவில்லை என்றால் இங்கே நஅம் சொல்லி மா தஹப்னான்னு சொல்லணும். நஅம் மா தஹப்னா, ஆமாம் நாங்கள் செல்லவில்லை. இங்கே எப்படி இருக்குது? செல்லவில்லையான்னு கேள்வி இருக்குது, சென்றோம்னு பதில் இருக்குது. அதனால் இங்கே பலா சொல்லணும். பலா ஆமாம், தஹப்னா நாங்கள் சென்றோம். தமிழில் ரெண்டுத்தையும் ஆமாம் ஆமான்னு தான் சொல்லுவோம், ஆனால் அரபியில் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? கேள்வி எதிர்மறையில் இருக்கும், பதில் நேர்மறையில் இருக்கும். எதிர்மறை நேர்மறை, எதிர்மறைனா செய்யவில்லைங்கிற விஷயம்தான் எதிர்மறை, செய்தோம் என்ற விஷயம் நேர்மறை. செல்லவில்லை சென்றோம், நீங்கள் செல்லவில்லை நாங்கள் சென்றோம். பலா தஹப்னா ஆம் நாங்கள் சென்றோம். அல் அபு மாதா கரஅத்தும் ஹுனாக்க, மாதா என்ன எதை, கரஅத்தும் நீங்கள் படித்தீர்கள், ஹுனாக்க அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா தஹப்தும் லஐப்தும் கரஅத்தும், இதோட அர்த்தம் என்ன வருது? தஹப்தும் தஹப்தும் லஐப்தும் கரஅத்தும். தஹப்தும் நீங்கள் செல்லவில்லை சென்றீர்கள், லஐப்தும் நீங்கள் விளையாடினீர்கள், கரஅத்தும் நீங்கள் படித்தீர்கள். இப்போ நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்க கடந்த காலத்துலங்கிறதுக்கு இந்த அமைப்பு நமக்கு வருது பாருங்க. தஹப்தும் லஐப்தும் கரஅத்தும், அந்த ஃபியலுடைய வார்த்தை மட்டும்தான் இங்கே மாறுது, மற்றபடி அமைப்பு ஒரே அமைப்பு. மாதா கரஅத்தும் ஹுனாக்க, ஹுனா இங்கே, ஹுனாக்க அங்கே. அங்கே நீங்கள் எதை படித்தீர்கள், என்ன படித்தீர்கள்? அல் அப்னாஉ கரஅனா அஸ்ஸுஹுஃப, கரஅனா அதே மாதிரி தான். தஹப்னா தஹப்னா நாங்கள் சென்றோம், லஐப்னா நாங்கள் விளையாடினோம், கரஅனா நாங்கள் படித்தோம், அஸ்ஸுஹுஃப செய்தித்தாள்களை, சுஹுஃப் செய்தித்தாள்கள், அஸ்ஸுஹுஃப இது ஜம, இதோடைய முஃப்ரத் ஸஹீஃபத்துன், ஸஹீஃபத்துன் சுஹுஃபுன். கரஅனா அஸ்ஸுஹுஃப செய்தித்தாள்களை நாங்கள் படித்தோம். அல் அபு அசமிஅதுமுல் அக்பார மினல் இதாஅத்தில் யௌம, அசமிஅதுமுல் அக்பார மினல் இதாஅத்தில் யௌம, இன்று, அல் யௌம இன்று, மினல் இதாஅதி வானொலியிலிருந்து, அதாவது அலை வரிசை, வானொலி அலைவரிசையிலிருந்து, சேனலிலிருந்து, ரேடியோ சேனலிலிருந்து, இன்று ரேடியோ சேனலிலிருந்து, அல் அக்பார செய்திகளை, சமிஅத்தும் நீங்கள் கேட்டீர்கள், ஆ இன்று ரேடியோ சேனலிலிருந்து செய்திகளை நீங்கள் கேட்டீர்களா? அசமிஅத்துமுல் அக்பார மினல் இதாஅத்தில் யௌம, அல் அப்னாஉ நஅம்.
சமிஅனாஹா, ஆம் நாங்கள் அவைகளை கேட்டோம். அல் அஹ்பாரா ஜம்அ ஹபருன் அஹ்பாருன், ஹபர் செய்தி, அஹ்பார் செய்திகள். இதோடைய தமீர் தான் ஹா. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், உயிரற்ற அந்த பொருட்கள் கைர் ஆக்கில் இவைகளுடைய இது ஜமா இருந்துச்சுன்னா அதோடைய தமீர் முஅன்னஸா இருக்கும், முஃப்ரத் முஅன்னஸா இருக்கும்னு படிச்சிருக்கோம். அதனால் இதோடைய தமீர் ஹா. சமிஅனா ஹா, சமிஅனல் அஹ்பார அப்படின்னு அர்த்தம். இப்போ கேள்வி பாருங்க, சமிஅதுமுல் அஹ்பார, நீங்கள் சமிஅதுமுல் அஹ்பார, நீங்கள் செய்திகளை கேட்டீர்களா அப்படின்னு நேர்மறையில் கேள்வி இருக்கு, பதிலும் நேர்மறையிலே இருக்கு. அதனால நாம் சொல்றோம். எதிர்மறையில் கேள்வி இருந்து பதிலும் எதிர்மறையில் இருந்தாலும் நாம் சொல்வோம். ஆனால் எதிர்மறையில் கேள்வி இருந்து நேர்மறையில் பதில் இருந்தா அப்போ பலா சொல்வோம். அப்போ நாம் சமிஅனாஹா, ஆம் அவைகளை நாங்கள் கேட்டோம். அல் அபு மின் ஐயி இதாஅத்தின் சமிஅத்தும், மின் ஐயி இதாஅத்தின் சமிஅத்தும். மின் ஐயி எதிலிருந்து, எந்த, ஐயினா எந்த, இதாஅத்தின் எந்த ரேடியோ சேனலில் இருந்து, எந்த வானொலி அலைவரிசையிலிருந்து, மின் ஐயி இதாஅத்தின் சமிஅத்தும் நீங்கள் கேட்டீர்கள், எந்த ரேடியோ சேனலிலிருந்து நீங்கள் கேட்டீர்கள். மின் ஐயி இதாஅத்தின் சமிஅத்தும், இந்த ஐயுங்கிறது முதாஃப், இதாஅத்தின் முதாஃப் இலை, மின் வந்ததுனால இது மஜ்ரூர் ஆயிருச்சு. இது ஹர்ஃப் ஜர், இது இஸ்ம் மஜ்ரூர். மின் ஐயி இதாஅத்தின் சமிஅத்தும். அல் அப்னாஉ சமிஅனா மின் ثلاث இதாஅத்தின், மின் இதாஅத்திர் ரியாதி வ இதாஅத்தில் காஹிரதி வ இதாஅத்தி லந்தன. நாங்கள் கேட்டோம். மின் 3 இதாஅத்தின், 3 ரேடியோ சேனலிலிருந்து நாங்கள் கேட்டோம். அவை ரியாத் ரேடியோ, கைரோ ரேடியோ, லண்டன் ரேடியோ. அல் அபு சமிஅத்து அன்ன பிலாலன் மரீதுன் வ அன்னஹு ஃபில் முஸ்தஷ்ஃபா அஸஹீஹுன் ஹாதா. சமிஅத்து நான் கேட்டேன், அன்ன அதாவது பிலாலன் பிலால், மரீதுன் நோயாளியாக இருக்கிறார், வ அன்னஹு மேலும் அவர், ஃபில் முஸ்தஷ்ஃபா மருத்துவமனையில் இருக்கிறார். அஸஹீஹுன் ஹாதா இது சரிதானா? நஅம் சரிதான், ஆமாம். ஹாதா சஹீஹுன் இது சரிதான். ஷஃபாஹுல்லாஹு அல்லாஹ் அவருக்கு சுகம் அளிப்பானாக. ஷஃபாங்கிறது ஃபியல் மாதி. இந்த மாதிரி அல்லாஹ் பின்னாடி வரும்போது இது ஒரு துவாவுடைய அடிப்படையில் வரும். ஷஃபாஹு அவருக்கு அல்லாஹ் சுகமளிப்பானாக. ஷஃபா அவன் சுகமளிப்பான் அர்த்தம். ஷஃபானா அல்லாஹ், ஷஃபல்லாஹு அல்லாஹ் சுகமளிப்பான். இடையில யாருக்குங்கிறது இங்கே மஃபூல் வந்துடும். ஷஃபாஹுல்லாஹு அதாவது பிலால், இங்கே இந்த பிலாலை குறிக்குது. ஷஃபாஹுல்லாஹு அல்லாஹ் அவருக்கு சுகம் அளிப்பானாக. இது ஒரு துவாவுடைய அடிப்படையில் வரும். ஜஸாக் அல்லாஹுன்னு சொல்கிறோம், அது மாதிரி ஷஃபாஹுல்லாஹு. அல் அபு சமிஅத்து அன்ன பிலாலன் மரீதுன் வ அன்னஹு ஃபில் முஸ்தஷ்ஃபா. பிலால் நோயாளியாக இருக்கிறார் என்றும் மருத்துவமனையில் இருக்கிறார் என்றும் நான் கேட்டேன். அஸஹீஹுன் ஹாதா இது சரிதானா? அல் அப்னாஉ நஅம் ஹாதா சஹீஹுன் ஷஃபாஹுல்லாஹு ஆம் இது சரிதான், அல்லாஹ் அவருக்கு சுகமளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.